Chai with Chitra. எம்ஜிஆரோட ஒர்க் பண்ண மாதிரி சிவாஜியோட ஒரு படம் பண்ணீங்கல்ல? சிவாஜியோட வெள்ளை 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 ரோஜா. ஜெகநாதன் தான் டைரக்டர். அந்த கதை மலையாளத்தில் ஓடின கதை. ஆமாம். அதை வாங்கி எழுதிட்டான். அப்போ ஜெகநாதன் வீட்டுக்கு வந்தான். துரை சார் ஒரு அழகான நியூஸ் ஒன்று அவர் சொல்கிறது. எனக்கு மேலே ரொம்ப புரிய ஜெகநாதன். அவனை போல அவன்கிட்ட ஒரே ஒரு தப்பு என்ன இருக்குன்னு, சிகரெட்டு கொடுப்பான், எனக்கு மரியாதை கொடுப்பான். துரை சார் இப்போ ஜெயலலிதா வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லையா, எங்களை துரை சார்னு தான் கூப்பிடுவார். ஏன் ஜெக சார்னு தான் கூப்பிடுவாங்க. துரை ஜெகா அப்படின்னு நாங்கள் அதை போல் நடந்துக்குவோம். அவன் அந்த அம்மா வந்துடுச்சுன்னா அங்கேருந்து வந்த உடனே எங்களுக்கு சும்மா இருக்கும். சேர் போட்டுவாங்க, அதில் உக்காந்துக்குவான். டேபிள் வந்து படைச்சி அதை வச்சு மேலே மேக்கப் இதெல்லாம் வச்சு உக்காந்து நாங்கள் உடனே போய் கொஞ்ச நேரம் அரட்டாடிப்போம். ஆனால் ஷார்ட்டில் நாங்கள் சொல்கிறோம், ஜெகநாதன் தான் டைலாக்ஸ் சொல்லுவான், நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் டைலாக் தப்பாக ரைட்டாக. அங்கே எம்ஜிஆர் எழுதுறது எங்கே சொல்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசிடுவார். நாங்கள் வந்து அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் வச்சுப்போம், இல்லைன்னா ஒன்மோர் கேட்போம். ஜெயலலிதா வந்து என்ன எழுதுனோம் பார்த்தீங்க, அது அப்படியே துத்தமாக சொல்லுவார், அப்படியே பேசுவோம். அப்போ டப்பிங் இல்லையே, இல்லை நேர்டேக்கு தானே, எல்லாம் நேர்டேக். நான் முதல்ல பக்கத்தில் அந்த என்ன அது ராகவன் வந்தாங்க, இதுன்னு அதை இப்படி சொல்லிட்டீங்க, அது மாற்றினா பரவாயில்ல. அப்படியா, ஜெகா இங்கே வா, அது என்ன ஒரு தப்பா பண்ணு கேட்குறேன், அடுத்த ஒன் மோர் டேக், 4th டேக் ஓகே. சிவாஜி எனக்கு ஒரு தப்பா தகராறு வந்துடுச்சு. ஐயோ படம் முடிஞ்சு போய் டப்பிக்கு. அப்போ இவர் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டார் சிவாஜி. அப்போ என்ன சொன்னாங்க, ஜெகநாதன் தானே டைரக்டர், துரை சார் நீங்கள் டப்பிங் எடுங்க, நான் சேம்பரில் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீ போய் அங்கே போய் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு ஃபைலில் வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேன். 3-4 டப்பிங்கை ஓகே பண்ணி இது ஒரு மலத்திலே அமர்ந்து குழல் எழுதி கும்மாளம் போட்டானே, அவனோட பரமாத்மா இவனோட பதத்தை தகவல் அப்படியா அக்கா அப்படின்ற டைலாக் அதை அவன் டப்பிங்கில் பேசினார். அதோட சேர்த்து தான் பேசினேன். பேசின உடனே டேக்கு இது பண்ணுனேன், ஒன் மோர் அப்படின்னுட்டேன். உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. எதுக்கு ஒன் மோர் கேட்டேன், நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு கேட்டேன் அப்படின்னு. நான் ஒன்றுமே சொல்ல, வெளியே போயிட்டேன். ஏழு இருக்குல்ல, அவர் உட்காந்துருக்காரு. ஏன் அவன் போனான், நீங்கள் அவனை கோவச்சுக்கிட்டீங்க, அவன் ஒன்னொரு கேட்டவுடனே கோச்சிக்கிட்டு போட்டு இவரும் போய் உக்காந்துக்கிட்டான். டப்பிங் எடுக்கல, ஜெகநாதன் வந்துட்டான். என்னடா இப்படி கேட்குறாரு, ஒன்னொரு கேட்டேன்டா. அப்புறம் அவர் ஏஞ்சி சேரில் உட்காந்தேன். ஒரு அரை மணி நேரம் போகல. அப்புறம் இவர் எம்ஜிஆர் கிட்ட இருக்க அப்படியே எண்ணெயை நடிச்சிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரங்க அப்படின்னு விட்டான். ஏழை கிட்ட அவர் சொன்ன அது எனக்கு ரொம்ப. அப்புறம் சிவாஜி கிட்ட அவன் கீழே சேரில் உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சமாதானம் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் கோபமாக இருந்தார், அவள் தானே வேறு ஒன்று, அதெல்லாம் தப்பு. எப்படி நான் என்ன சொன்னேன் தெரியுமா, டப்பிங் எடுக்கிறோம், நேர் டேக்கில் எப்படி சொன்னான்னா அது வேறு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. டப்பிங்கில் சிவாஜின்றது ஒரு மனிதன், அவருடைய டைலாக்ஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, அதுக்கு வேல்யூ என்ன அப்படின்ட்டு எங்களை போல் உள்ள பாமர ஜனங்களை தான் தெரியும். நீங்கள் பேசுகிறது எஃபெக்ட் இல்லை, அது எனக்கு எஃபெக்ட் வேணும்னு தான் ஒன்று கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன தப்பானு அந்த டைலாக்ஸை சொன்ன உடனே அசந்துட்டேன். துரை தப்பாக நினைச்சேன், அதெல்லாம் நீ எடுக்கலாம், ஏன்னா உங்களை தெய்வம் போல் நினைக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் உங்களை போல் பிறக்கிறது இன்னொரு ஆள் இல்லைன்னா, அவருடைய வீடு வாங்கினார் இல்லையா, அதில் விருந்து வைக்கிறார், அதை நாங்கள் மாற்றிக்கிறோம். நாங்கள் எல்லாம் உட்காந்து அப்போ சொல்லி காய்ச்சிட்டோம். ஒரு காலத்தில் எனக்கு துரைக்க லடாய் நல்லா குழந்தை போல பேசுவார், ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன்.
எம்ஜிஆரோட இவ்வளோ பழக்கம் இருக்குது உங்களுக்கு. எம்ஜிஆர் மறைந்த போது எப்படி இருந்தது? ஐயோ, நாங்கள் அழுதுகிட்டு கண்ணில் அப்படியே நினைச்சி அப்படியே கொஞ்சம் நினைப்பு கண்ணில் வரும். அப்படியே போவோம், அப்படியே இதுன்னு சமாதி வரைக்கும் அங்கே உள்ளத போக முடியும். ஏன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம். அது நாங்கள்லாம் ஒரு இடத்துல தங்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. ஜெயிலண்ண இருக்கார், அவர் எங்கிட்ட காரில் வந்து துரை எங்கூட இருந்தார். எனக்கு காரில் அடிபட்டது, கொஞ்சம் நடக்க முடியாது. அதில் கொஞ்சம் இருந்தேன். போயிட்டார். வயசு போச்சுடா. அவர் என்ன செய்வார் சார், அவர் அந்த பங்களாவில் வாங்கின பிறகு ஒரு நாளைக்கு மத்தியானம் 100 பேருக்கு சாப்பாடு. 17 வருஷமாக போகிறார். 2 அண்டாவில் சாப்பாடு. கேரளாவிலேருந்து மீன் வருவாள், அது வரும். அங்கேருந்து யார் வந்தாங்க பார்த்தாங்க. முதல்ல அவர் கேள்வி என்ன தெரியுங்களா? சாப்பிட்டியா? உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டியா? வா உக்கார். அதை சாப்பிடும்போது 10 பேர் கூட சாப்பிடுவோம். நான் இங்கே உத்தரமா, அங்கே எம்ஜிஆர் உட்காந்து. நான் இந்த கறி எனக்கு பிடிக்காது. இவர் என்ன பண்ண, அந்த காளிகள் வந்து அங்கே வந்து உட்காந்துக்காது. ஜெகநாதன் வந்து குறைக்கு நல்லா சாப்பிடுவான். நான் என்ன சொல்லுவேன், அதை அங்கே பார்ப்பேன். அவர் அந்த மாதிரி திரும்பும்போது தூக்கி அவன் இலையில வச்சுட்டு உட்காந்து சாம்பார் இதை போட்டு இது சாப்பிட்ட உடனே இவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கே வா, அவனுக்கு அது வை, புட்டு செய்கிறாங்க, அது வை. அவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவனை பார்ப்பாரு. ஒரு பிடிப்பார் இதுன்னு. அதை சாப்பிட்டு ஏற்றிருக்கணும். நமக்கு என்ன பண்ணுறாரு என்ன ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மைசூரில் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை வச்சு ஞாயிற்றுக்கிழமை கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு அங்கே பேலஸுக்கு போகிறோம். பேலஸில் எம்ஜிஆர் உட்காந்து, நானும் டைரக்டர் இருக்கு, நம்ம என்ன எல்லாம் எல்லாம் உட்காந்து அங்கே சாப்பாடு எங்களுக்கு அங்கே நடக்குது. அங்கே மதுரை சுந்தரவாணன் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டோம். எங்கே சாப்பாடுக்கு போகல. ரொட்டி போட்டு ரொட்டி எல்லாம் உக்காந்துக்கிட்டாங்க. வரையை சுற்றி வரும். அப்புறம் அவர் எல்லாத்தையும் கட்டி விட்டு பனியன் போட்டு துண்டை போட்டுவிட்டு உக்காந்துட்டார். அப்போ நாங்கள் எல்லாம் 42 பேர் அங்கே தான் இருக்கோம். அப்புறம் அவர் சொல்கிறார், சார் இன்றைக்கி நாம் இந்த இடத்துல 42 பேர் சேர்ந்துருக்கோம். உலக விஷயத்தை பூரா பேசிகிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட பேசுகிறீங்க? இந்த எம்ஜி ராமச்சந்திரன்கிட்ட பேசுகிறீங்க. இந்த எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த இடம் எது, வளர்ந்த இடம் எது, பேர் வாங்கின இடம் எது, இன்றைக்கி இருக்கிற இடம் எது? கொஞ்சம் யோசனை பண்ணிக்கல. அவரை சொல்லிவிட்டு அந்த புலிசர் இருக்கார், அந்த புலிசர் உக்காந்துருக்கு. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வெக்கம் இல்லை. ஒட்டப்பாடி தேட்டரில் எங்கள் அம்மாவோட நாங்கள் அண்ணன் நானும் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து நாடக இதில் சேர்ந்துட்டார். நான் வந்து சேரல. எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் 3 வயதில் போய் பாத்திரத்தை கழுவிட்டு வந்து அதில் வடிச்சு தான் எங்களை சாப்பாடு ஆக்கி நான் சாப்பிடுவேன். எனக்கு நல்ல கறி சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டிய ஆசை கிடைக்கல. நான் இருக்கிற சர்ட்டை அதையும் போட்டு நல்ல சோப் போட்டு கழுவி அதை காய போட்டு அதை நல்ல கையில் இது பண்ணி போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னு அங்கே போவேன். வண்டியில் எல்லாம் உட்காரும்போது நானும் உட்காந்து சாப்பிடுவேன். வந்து இது நான் வந்து கேவலமாக சொல்ல, வறுமை காலம். அந்த வறுமை காலத்தை வச்சு தான் எனக்கு 10 பேர் எங்களோட உட்காந்து சாப்பிட வைக்கும். வேறு காரணமே கிடையாது. சாப்பிடுவோம். வேறு ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்டா போதுமா? அவன் நல்லா அரிசி போயோடு சாப்பிடணும். அதனால தான் என் கூட உட்கார வச்சு எல்லாம் சார் கடைசி வரைக்கும் நடந்துச்சு. ஒரு பீரியடில் தான் அதை நிறுத்தினாங்க. 12 சமையல்காரன். காளிமுத்து தான் எல்லாத்தையும் ஹெட்டு. அவன் மகனுங்க வந்து எல்லாம் சாப்பாடாக்க ஒருத்தன் கறி வறுக்குவான், ஒருத்தன் இது பண்ணுவான். அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க செய்கிற இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம். இவர் நல்லா பிடிப்பார், நல்லா தருவாங்க. அதெல்லாம் கண்ணத்தை அந்த வெக்கப்பட மாட்டார். சார் புரட்சி தலைவர் 3 எழுத்து கொண்ட ஒரு தலைவர். அவர்
தெய்வ பிறவியா இயற்கை பிறவியான்னு கேட்குறேன். நீங்கள் சொல். அவர் தெய்வ பிறவி தான், சந்தேகம் இல்லையா? தெய்வ பிறவி தான். நான் தெய்வ பிறவி இல்லைன்றேன். இயற்கை பிரிவு. ஏன் அப்படி கேட்குறேன்னா, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு மாமரம் இருக்குது, 12 மாதம் கொண்டது ஒரு வருஷம். அந்த மாமரத்தில் 11 மாதம் இலை விடுது, இலை உதிருது, காய் வருது. அந்த மே மாதம் மட்டும் பூ விடுது, காய் விடுது, காய் பெருசாகுது, அது வாங்கி சாப்பிட்றான், போயிடுறான், திருப்பி அழுகி போகுது. இது கடவுளுடைய சிருஷ்டின்னா, உலகத்தில் 26,000 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அவளும் கடவுள் வந்து ஈஸ்வரன் பெருமை அவங்கெல்லாம் அருள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது சும்மா ஒரு கட்டு திட்டத்துக்காக அந்த காலத்திலிருந்து கடவுள் பேரை சொல்லி ஒரு கோயிலை வச்சு இது பண்ணி அதுக்கு ஆய்வு பண்ணது அவர் இயற்கை பிரிவு. அந்த இயற்கை பிரிவில் பிறந்தவர் தான் எம்ஜிஆர். புகழ் வாழ்ந்து உச்சக்கடத்துக்கு போய் இறந்தவர் அவர் ஒருத்தர் தான். வேறு யார் சொல்லுங்க? உலகத்தில் யார்? காந்தி கூட ஒருத்தர் சுட்டுத்தானே சார் சத்தான். அவர் அப்படி கிடையாது. அந்த புரட்சி தலைவர். நாங்கள் காஷ்மீரில் அவுடோருக்கு புறப்பட்டோம். எங்கள் துறை இந்த சீனா இருக்க அண்ணா 30 மைல் ஒரு இடம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன், இந்த நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா. புறப்பட நாங்கள் போய்கிட்டுருக்கோம். அந்த டிரைவர் இடம் காட்டுறவன் அவன் அங்கே போய் இப்படி ரோடு இப்படி ரோடு, அவன் இப்படி போவான், அவனு தான் காட்டுறது இடம். அதை விட்டுட்டான், நேராக போயிட்டான். போறிட்டு किधर जाता है? बोलो, हमको शक्ल हो गई है, किधर जाते हैं? चुप करो, आ जाओ வந்து கொண்டு இந்தியாவுடைய பார்டரில் கொண்டு போய் நிறுத்திட்டான். மிலிட்ரி சென்டர். அங்கே எங்களை துப்பாக்கியில் சுட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க. அங்கே இறங்கி அந்த தண்ணி விழுவுறது இது எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சா செடிங்க, அது இவ்வளோ வரைக்கும் வளர்ந்து இடம் அருமையாக இடம். அங்கே நாங்கள் தூக்கி போட்டு இது போட்டு முதல் சாட்டு எடுத்துட்டோம். மேகங்கள், அந்த மேகங்கள் வந்த சாட்டு எடுத்துட்டோம். அங்கே கல் இப்படி உருண்டு இருக்குது. நான் ஷூ போட்டுருவேன், எகிரி போவோம். இதில் என்னன்னா கேமரா அசிஸ்டண்ட்டு, தொண்டவாளர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் தான் தெரியும், வேறு பாஷை தெரியாது. எனக்கு எவ்வளோண்டு ஹிந்தி தெரியும். அவங்க சொல்கிறத தெரிஞ்சுக்குவேன், பதில் ஒன்று தப்பாக சொல்லுவேன். இது எனக்கு ப்ராக்டிஸ் கிடையாது. இந்த நண்பர்களோட சேர்ந்து இது ராஜா அவ்வளோ காணா கையா இதுதான் நான் இதை சமாளிச்சு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே எவ்வளோ உக்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளோ பெரிய தடியில் ஒரு கோட்டை இப்படி மேலே போட்டுக்கிட்டு குள்ளா போட்டுக்கிட்டு இவ்வளோ வரைக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நடந்து வர்றான். சாமியா, நான் அங்கேருந்து யாரோ கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க எது வந்தாலும் அவங்க போக சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட ஹிந்தி தெரியாத, ஏன்னா தான் கூப்பிடுவாங்க, துரசான் வாங்க, துரசான் வாங்க. அப்புறம் நான் வந்தேன். क्या बोना? कौन है ये आदमी? वो आर्टिस्ट. कौन सा जगह? मद्रासी. अच्छा, இது இங்கே ஷூட்டிங் பண்ணக்கூடாது, இங்கே படம் எடுக்கக்கூடாது, ஐ ஆம் ஃபயரிங் அப்படின்னு. எனக்கு இந்த ராணுவ விஷயம் போலி விஷயங்களே எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் பார்டரு மிலிட்ரி பார்டர், இதை நாய்க்கடை விட்டாவும் சரி நான் எடுத்துறேன். அவனுடைய ஆளில் இருக்கான அவனோட பர்சனல் செக்ரட்டரி அவன் வந்துட்டான். எங்கே AK-47 தொங்குது, இந்த பக்கம் பைனாக்குலர் தொங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டாச்சோ சரி நான் எடுத்துக்கிறோம். அவன் வந்து என்ன சொல்கிறான், கோல்சாச்சக்காரன் மதராஸ் வாழான்னு. ஆச்சா, மதராஸ் வாழா இங்கே எடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் ஆந்திராக்காரன், தமிழ் தெரியாது. ஒரு இது இங்கிலீஷு இது தெலுங்கு படித்தவன். சரி, இராணுவத்தை வந்து பர்சனல் செக்ரட்டரியாக வந்திருக்கான் அவனுக்கு. அவன் தெலுங்கில் பேசினான். நமக்கு தெலுங்கு மாலமேடு போடும் நம்ம நாடு ஆரம்பிக்காங்க. இங்கே சொல்லக்கூடாது, சுற்றுருவோம். பவர் மிலிட்ரி பவர்
अच्छा अच्छा क्या बढ़ता है கேட்க அவனை சொல்கிறேன். ஹீரோ யார்? இவன் தான் ஹீரோ. யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன். இவர் பார்ட்டி லீடர், பிக்கெஸ்ட் மேன். சிவாஜி கணேசன். ஓஹோ, அவன் சிவாஜி கணேசன் தான் தெரியும். அவன் அந்த இராணுவம் இதுக்கெல்லாம் போய் பாண்டாங்கல்ல, அப்போ அந்த நேம் அவன். நோ நோ நோ, ये एमजी रामचंद्र दूसरा आदमी ये पार्टी ले. अच्छा, दूसरा आदमी एक रहता है, मालूम है ना? मालूम, वो एमजी रामचंद्र, वो फायरिंग आया ना, वो आदमी, वही आदमी. हाँ, वो आदमी है. ஏன்னா அப்போ சுட்ட போது இவன் வந்து ஊட்டியில் பிரிகேடு இதில் அதில் இருக்கான். அப்போ அந்த கழகம் வந்து அதெல்லாம் வந்து இவனுக்கு ஆச்சரியம். ஒரு நடிகனுக்கு இப்படி போச்சேன்னு பேசுவாங்க. இராணுவத்தில் இருக்கக்கூடிய தமிழர் ஆளுகள்லாம் ஒன்றா கூடி பேசுவாங்க, இதுவாங்க, ஜெயப்போடாங்க. இது அதெல்லாம் அந்த கலாட்டெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆச்சா, ஓ ஆத்மீனா, ஓ उसको देख सकता है ना, அவனை பார்க்க முடியும். ஆம் பாயிரம் தேக் சக்தா. இவர் கோன் அப்படி கேட்குறேன். அவனை தெலுங்குல யார் எவ்வளோ ஏசே பிரிகேடியர். கோன் சா பிரிகேடியர். எனக்கு ஆச்சரியமாக ரவுண்டு பண்ணிட்டு வர்றான், பார்த்துட்டு வர்றான், அதில் இறங்கி அதில் வர்றான். அப்படின்னு சொல்கிறான். பிரிகேடியர் அலெக்சாண்டர். நான் பேப்பரில் படிச்சிருக்கேன், அலெக்சாண்டர் பற்றி எல்லாம் படிச்சிருக்கேன். அலெக்சாண்டர் அச்சோ, என்ன தப்பு பண்ணிட்டோம். நேராக கல்லில் எகிரி போனேன். எல்லா விஷயத்தையும் எம்ஜிஆர் கிட்ட அங்கே சொன்னேன், கேமரா கிட்ட சொன்னேன். இது சொன்னேன். உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர்? இருக்கு. நேற்று படம் ஷூட்டிங் நடக்குது, ஃபைட்டிங். அதில் டூப் போட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் மாஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை நடுவில் க்ளோஸ்அப்பு அது ஒரிஜினல் வேணுமா இல்லையா, அதை நாங்கள் தனியாக எடுத்து ஜாயின் பண்ணோம். காலம்பரம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு 11:30 மணிக்கு ஒரு ட்ராலி சார் எம்ஜிஆர் இந்த மணி இருக்குல்ல, குண்டு மணி, அவங்கள்ட்ட அடித்து கீழே தள்ளிட்டு, ஆனால் இன்னொருத்த வந்து எட்டி வாய்ச்சிட்றான். இப்போ கீழே விழுந்து உருண்டுகிட்டே போகிறேன் எம்ஜிஆர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.